சரியா சொல்லடா புள்ள. ஹிந்தியே இருக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சிருந்தோம்னா மெட்ராஸ்ல ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு இருந்திருக்குமா, இல்ல இருக்கதான் நாங்க விட்டுருப்போமா? கல்வி மாநில பட்டியல்ல இருந்துச்சு. அத நயவஞ்சகமா பொதுப்பட்டியலுக்கு மாத்தி கல்விய காவிமயமாக்க பாக்குது ஒன்றிய அரசு. என்னடா கண்ணா? அக்கா நீ சும்மா இருக்கா? 18 வயசுல இருந்து கட்சி கூட்டம்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனீங்க. அப்புறம் எமர்ஜென்சில ஜெயிலுக்கு போனீங்க. அப்புறம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இளமையெல்லாம் தொலைச்சு விட்டு 40 வயசுல வந்து நின்னு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணீங்க. எங்க அக்கா பைத்தியக்காரியும் கட்டிக்கிட்டா உங்களை தான் கட்டிக்குவேன்னு காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. காலத்தோட நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க பையன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருந்திருப்பான், உங்களையும் காப்பாத்தி இருப்பான். ஆனா இப்ப உங்க வயசு 70. இப்பதான் உங்க பையன் காலேஜ்ல போய் சேர போறான். MBBS 5 வருஷம், MS 2 வருஷம், ஆக மொத்தம் 7 வருஷம். இப்ப உங்க வயசு 70. அவன் படிச்சு முடிச்சு வரும்போது உங்களுக்கு வயசு 77 ஆகும். சரி, அப்பவாது உங்க கட்சியில பெரிய ஆளா இருப்பீங்களா? அப்பவும் அடிமட்டத்துடனா தான் இருந்து சாக போறீங்க. உங்க தலைவர் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் உங்க வயசுதான், ஆனா அவர் முதல்வர் ஆயிட்டாரு. அவர் பையன் MLA ஆகி துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவருடைய பேரை இருக்காருல்ல, அவரையும் மெல்ல உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா உங்க கட்சி உங்களை ஒரு வார்டு மெம்பர் ஆக்குனுச்சா? இதெல்லாம் போகட்டும், இவ்வளவு பண்ணீங்களே, உங்க பையன் படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குல்ல, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்னு ஒரு போஸ்டிங் போடுவாங்கல்ல, அந்த போஸ்டிங்காவது உங்களுக்கு கொடுத்தாங்களா? இல்ல. என்னதான் கருப்பு சிவப்பு துண்டு போட்டாலும் காலையில சிவன் கோயிலுக்கு போறீங்கல்ல, அத பார்த்தாவது கோயில்ல, நம்ம கோவில்ல ஒரு அறங்காவலர் குழு போஸ்டிங்காவது போட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? எதையுமே செய்யாம 3 தலைமுறையை அழிச்சது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்காரங்க கிட்டையும் ஹிந்தி படிக்க வேண்டாம், மொழிவெறி, மாநில சுயாட்சின்னு பேசி இளைஞர்களை பொதகுலில தள்ள பாக்குறீங்களே, இது என்னத்தான் நியாயம்? ஆமாமா, என்ன சொன்னீங்க? ஹிந்தி பிரச்சார சபாவை கூட இருக்க விட மாட்டீங்களா? அது கிட்ட கூட நீங்க நெருங்கி இருக்க முடியாது. அப்புறம் கல்விய பொது பட்டியலுக்கு நாங்க மாத்திட்டோமா? 15 வருஷமா கூட்டணியில இருக்கீங்களே, அந்த காங்கிரஸ் தானே மாத்துனுச்சு. அதுக்கு எங்க மேல பழி போடுறீங்க? எப்ப தெரியுமா? ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சாங்களே, எமர்ஜென்சி காலத்துலதான் கல்விய பொது பட்டியலுக்கு மாத்தினாங்க. அதுக்கு அடுத்து வந்த எலெக்ஷன்லயும் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி வச்சீங்க. கூட்டணி வச்சப்ப கல்விய மாநில பட்டியல்ல மாத்தினாதான் கூட்டணி வைப்போம்னு உங்க கட்சி சொன்னுச்சா? அத கூட விடுங்க. 10 நாள் படுத்து கிடந்தீங்கல்ல டெல்லியில, எங்களுக்கு ரோடு மந்திரி கிடைச்சா கமிஷன் கிடைக்கும், தகவல் தொழில்நுட்பம் கிடைச்சா 2Gல ஆட்டையை போடலாம், என்னென்ன துறை கிடைச்சா மகனுக்கும் மருமகளுக்குன்னு திட்டமிட்டு மிரட்டி வாங்கிட்டு வந்தீங்களே. கல்வியை உண்மையிலே மாநில பட்டியல கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா கல்வி அமைச்சர் வேணும்னு ஏன் நீங்க கேட்கல? ஏன் நீங்க வாங்கல? மத்திய அரசோட ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல, அப்ப செஞ்சிருக்கலாம்ல. டேய் கண்ணா, சும்மாரு. அந்த பவரை வச்சுதான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப இருக்கிற உங்க ஆட்சி செத்து போன சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு 600 கோடி கொடுக்குது. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 100 கோடி தான் கொடுக்குது. அதை எதிர்த்து கேட்க துப்புள்ள உனக்கு, நீ எல்லாம் என் தலைவனை குறை சொல்லி பேச வந்துட்ட போட. அதான் 2004 இருந்து 2014 வரைக்கும் உங்க தயவுல ஆட்சி நடந்துச்சுல்ல, அந்த 10 வருஷத்துல தமிழுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த நாங்க எவ்வளவு கொடுத்தோம்னு சொல்றோம். செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்ததை பத்தி பேசாதீங்க. அக்கா புருஷனாச்சின்னு பாக்குறதான். 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மொழிக்கெல்லாம் அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த தமிழுக்கு நீங்க செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தீங்கன்னு பெருமை பேத்திக்கிறீங்களா? தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தோம்னு பெருமை பேத்திக்கிறீங்களே, அதோட ஆய்வு மையத்தை எங்க வச்சிருந்தீங்க? பெங்களூர்ல, அதுவும் அவுட்டர்ல 10க்கு 10 ரூம்ல வச்சிருந்தீங்க. ஆனா எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா 5000 கோடி ரூபாயில இதே தமிழ்நாட்டுல தரமணியில செம்மொழி ஆய்வு மையம் வச்சிருக்காரு. அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஏ கண்ணா, இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இங்க ஹிந்தி வரணும், எல்லாரும் ஹிந்தி மொழிய படிக்கணும், தமிழ் மொழி அழிஞ்சு நாசமா போகணும், அதான உன் எண்ணம்? அதான், அவ்வளவு பலகீனமான மொழி என் தாய்மொழி தமிழ் கிடையாது. அதோட சிறப்பு என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற எந்த உலக மொழிக்கும் இல்லாத சிறப்பு என் தாய்மொழி தமிழுக்கு இருக்கு. 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்களுடைய பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் கந்த புராணம், கம்பராமாயணம்,
13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தல புராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி தீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாய்மானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதியார் பாடல்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தமிழுக்குன்னு காப்பியங்கள் இருக்கு, காவியங்கள் இருக்கு, தனி தொன்மை இருக்கு. இப்படிப்பட்ட என் தாய்மொழிய இன்னொரு மொழி அழிச்சிருமா? இப்படி அழிஞ்சிரும்னு சொல்றது மொழி அரசியலை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம தாய்மொழி அழிக்க எவனாலையும் முடியாது. நம்ம தமிழ் மொழி மட்டுமல்ல, எந்த மாநிலத்துடைய தாய்மொழியும் அழிய நாங்க விட மாட்டோம். நீங்க போராடுறதுனால ஹிந்தி இங்க வராம இல்ல, அது எப்பவோ வந்துருச்சு. லட்சக்கணக்கான பணக்கார மாணவர்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள மாதிரி ஏழை பாமர மக்கள் கிட்ட மொழிவெறியை தூண்டி விட்டு உங்க தலைவர்கள்ல 40 பேரு இந்திய ஒரு மொழி பாடமா சொல்லி தரக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க முத்தமிழ் அறிஞர், தமிழ் மொழி காப்பாளர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேத்தி, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடைய பொண்ணு இருக்காங்கல்ல செந்தாமரை, சன்ஷைன் சுத்த தமிழ் பேர்ல ஒரு பள்ளிக்கூடம் ஒண்ணு நடத்தி அந்த பள்ளிக்கூடத்துல தமிழ்ல பேசினா 500 ரூபாய் அபராதம். அபராதம்னு சொல்லக்கூடாது, பனிஷ்மெண்ட். என்ன மேண்ட்? பனிஷ்மெண்ட். உங்க கட்சியுடைய லட்சணமே இவ்வளவுதான். ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கிறப்ப கொண்டு வந்த அற்புதமான திட்டம் தான் நவோதயா பள்ளிக்கூடம். அது கிராமப்புற ஏழை